ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. ஆமென். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனம் காமவிகாரம் வாக்குவாதம் பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மிக முக்கியமான ஒரு செய்தி இந்த நாளிலே தேவன் உங்களோடு பேசுகிறார். வந்தவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெசேஜ். இருக்கீங்களா? ஓகே. இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இரவு சென்று போயிற்று என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இரவு, பகல் சமீபம். இரவு என்பது ஒரு அந்தகாரம். இரவு என்பது ஒரு பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இருட்ட பிசாசு விரும்புவோம். பாருங்களேன், பாவம் செய்கிறவங்க இருட்ட விரும்புவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 12 மாதங்கள் உங்களுடைய இருட்டான அனுபவங்கள் என்ன என்பதை தியானிங்க. பல வேளைகளில் ஆண்டவர் விட்டு நீங்க தூரம் போன நேரத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. இருக்கீங்களா? பல நேரங்களிலே ஆண்டவரை மறுதலிச்ச நாட்கள், அது ஒரு இரவு. ஆண்டவரை தூஷிச்ச வார்த்தை வாயினால் பேசுனது, அது ஒரு இரவு. அது கடந்து போகட்டுங்கிற. எத்தனையோ இரவு உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையாய் மாறிவிட்டது. கற்பனை பண்ணி பாருங்க. எத்தனையோ இரவு இந்த கர்த்தருடைய பந்தி நீ அசட்ட பண்ணிட்ட. நான் சொல்றத கடந்து போகட்டுங்கிற. அவ்வளவுதான் சத்தமா? கை இல்லையா? எத்தனையோ இரவு உங்க வாழ்க்கை ஒரு டார்க் பிளேஸ், ஒரு இருட்டுக்குள்ள ஒரு இரவுக்குள்ள இருக்கிற ஒரு அனுபவம் தேடுகிறான். அவன் எப்படி தடுமாறுகிற ஒரு வாழ்க்கை. இந்த 12 மாதத்தில் ரொம்பவே நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கிரிட்டிக்கலான லைஃப்பை நீங்க முன்னேறி போயிட்டு இருக்கீங்க. இந்த மைண்ட் செட்டை போட புது வருஷத்துக்கு போகாதீங்கிற. மாரநாத திருச்சபைகள் உள்ள இன்னைக்கு வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். மற்றவர்களை குறித்து எனக்கு தெரியாது. இந்த சபைக்கு ஒரு உத்தரவாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ரெஸ்பான்சிபிலிட்டி என் கையில் இருக்கு. ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளைங்க படிக்கலைன்னா பேரண்ட்ஸ் குழந்தைங்களை தான் கேட்க மாட்டாங்க. படிக்கலைன்னா நீங்க யாரை போய் திட்டுவீங்க? இந்த டீச்சர் சரியில்லைன்னு தான் சொல்லுவீங்க. பிள்ளை பாஸ் ஆகலைன்னா ஸ்கூல் சரியில்லைன்றீங்க. இதே தான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்க பிரேயர் லைஃப்ல ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் எழுதுற மாதிரி தான். உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க சரியான ஒரு ஜெப ஜீவியம் இல்லைன்னா எவ்வளவுதான் டீச்சிங் கொடுத்தாலும் நீங்க உங்க லைஃப்ல நீங்க அபியாசப்படுத்தலைன்னா ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. சர்க்கரைன்னு எழுதிட்டு அது பாலுக்குள்ள போட்டு அது இனிக்காது. ஒரு டீ தூளுக்குள்ள சர்க்கரைன்னு பேப்பரில் எழுதி நீங்கள் பேப்பரை போட்டிங்கன்னா, காஃபி சாப்பிட்டீங்கன்னா அது கசக்கத்தான் செய்யும். இதே தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உங்களுக்கு பால் எது, சர்க்கரை எது, சுடுதண்ணி எப்படி செய்யணும், எப்படி சாய் பற்றிய தூளா போடணுங்கிறது சொல்லி கொடுக்குற வேலை என்னுடையது. ரெசிபியை சொல்லி கொடுக்க வேண்டிய என்னுடைய வேலை. அது என்னது? எக்ஸ்பிரிமெண்ட். அதை செய்ய வேண்டியது உங்க வேலை. டீ தூள் டப்பால இருக்கு, அது டீ தூள்னு சொல்லி தருது. அப்ப இரவு என்பது என்ன என்பது காண்பித்து கொடுக்க வேண்டிய என்னுடைய வேலை.
ஆனால் இரவுல போயிட்டு இருக்கிறீங்களா இல்லையா, வெளிச்சத்தில் இருக்கீங்களான்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் இருதயத்தில் கேளுங்க, தம்பி நீ இருட்டறையில் உட்கார்ந்து இருக்கியா இல்லை பகலில் நடக்கிற மாதிரி இருக்கியான்னு உன் மனசாட்சியோட பேசு. இன்றைக்கி நைட்டு ஒரு டைம், இன்னும் 1/2 hour 3/4 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக கேட்டுக்கிறீங்க. என்னெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடுதுங்கிறது பைபிள் சொல்லுது. நீ அந்தரங்கத்தில் ஜெபிச்சாலும் நான் கேட்பேங்கிறாரு, ஆனால் அந்தரங்கத்தை நீ படுத்திருந்தாலும் அங்கேயும் நான் கை வருங்கிறாரு. பாதாளத்துக்குள்ளே நீ பாவம் செஞ்சாலும் போவே, ஆனால் பாதாளத்துக்குள்ளே உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதுவும் தெரியும். ஒரே ஒரு டைம் கொடுக்குறாரு, வாய்ப்பை கொடுக்குறாரு. நீ பைபிள் வசனத்தை பிரசங்கம் பண்ணலாம், அதெல்லாம் ஆண்டவர். பரிசேயனை விடவா பிரசங்கம்? அவனவே பார்த்தாண்ட வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லர், நீ உள்ள எப்படி இருக்கிற நாற்றான, வெளியே எப்படி இருக்கிற பளிச்சுன்னு ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்க நாற்றம். இன்னைக்கு உங்களுடைய முக கண்ணாடியை பார்ப்பதை போல உங்களுடைய அகத்தில் இருக்கிற அழகு உங்களுடைய முகத்தில் தெரிவதை போல இன்றைக்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாரு. ஊழியக்காரனுடைய முகத்தை மறைக்கலாம், ஊழியக்காரன்ட்ட நடிச்சு வாழலாம், ஆனா ரியலா ஒரு ஆண்டவர் இருக்காருன்னா தப்பிக்கவே முடியாது. அவன் எங்க போனா பின்னாடி அவருடைய கை வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நைட்டு நான் நினைக்கிறேன் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஒரு தோட்டத்தில் கனி இல்லைன்னா அந்த வேலைக்காரனை பார்த்து அந்த எஜமானன் வந்து சொல்கிறாரு, இந்த மரத்தை நான் வெட்டி போடுறேன், ஏன்னா காய்க்கவே மாட்டேங்குது, சும்மா இடத்த அடைச்சிட்டு இருக்குது, வெட்டி வேற ஒரு விதையாவது போடலாம், அந்த மரம் பிடிக்கட்டுமேங்கிறான். சோத்திரம் ஆண்டவரே, ஆவியானவரே நன்றி. அப்போ அந்த வேலைக்காரன் சொல்கிறேன், சாமி ஒரு வருஷம் இருக்கட்டும், ஒரே ஒரு வருஷம் டைம் கொடுங்க, நான் நல்லா கொத்தி சுத்தியும் நான் உரம் போடுறேன், அடுத்த வருஷம் இது கனி கொடுக்கும். ஆண்டவர் பிரான்ச்சை பார்க்க வர மாட்டார், ஆண்டவர் பார்க்கறது வேற பார்க்க தான் வருவார். புரியுதா இல்லையா? பிரான்ச்சு பச்சையா இருக்கும், கிளை எப்படி இருக்கும்? பசுமையா இருக்கும். நம்ம சிரிச்சே மயக்கிடுவோம் மக்களை. பேச்சு திறமை இருக்கு, வார்த்தையினுடைய சூழ்ச்சி இருக்குது, சூதகமா நயமா தந்திரமா பேச நமக்கு தெரியும். யாருகிட்ட எப்படி பேசுனா அவங்க நம்ம அலைக்கு விழுவாங்கிறதும் தெரியும். உங்க பார்வை பைபிள் சொல்லுது, கண் சாடை காட்டுகிறவன் நோவை உண்டாக்குறானா. நம்ம கண்ணிலேயே நிறைய பேசிடுவோம், இப்படின்னு அப்படிம்போம் இப்படிம்போம். இன்னைக்கு ஆண்டவங்களோட பேசிட்டு இருக்காரு. வருஷத்தினுடைய எண்டுக்கு வந்துட்டீங்க, ஒரே ஒரு வாய்ப்பை கேட்குறீங்க. இன்னைக்கு இருக்கீங்கன்னா கிருபையில் இருக்கீங்க. ஆண்டவர் அடிச்சிருந்தா பொடியும் கூட கிடைக்காது, ஒரு துகள் கூட கிடைக்காது. என்ன வீராப்புங்கிறீங்க? அதை மலையாளத்தில் சொல்லுவாங்க நட்டல் உள்ளவன் அப்படிம்பாங்க. அப்படின்னா இடுப்பில் அந்த எலும்பு ஸ்பைனல் கார்டில் வைய முடிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஆயிரும். அந்த எலும்பு நல்லா இருக்கிறதுனால தான் ஸ்பைனல் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நிமிர்ந்து நிற்கிறோம்ல, அந்த ஸ்பைனலே ஏசுதாங்க அப்படி நிற்க வச்சிருக்காரு. அப்படியும் புரியலையா? உங்கள் ஸ்பைனல் நீங்கள் எங்கே போய் பார்க்க போகிறீங்க? உங்கள் முதுகெலும்பை நீங்கள் எங்கே போய் பார்க்க போகிறீங்க? வாழை மரத்தை பாருங்களேன், ஒரு காற்றடிச்சு அசைஞ்சதுன்னா தோட்டத்தை முதலாளி என்ன பண்ணுவார்னா, அங்கிட்டு ஒரு கயிறு இங்கிட்டு ஒரு கயிறு, இதுக்கு ஒரு பெல்ட்டு அதுக்கு ஒரு பெல்ட்டு, 4 பக்கம் பெல்ட்டை போட்டும் அப்போ அது வாழை மரம் இப்படியே நின்றுச்சுன்னா அதுக்கு ஒரு முட்டை இப்படி ஒரு கொடுப்பாரு. அப்பவும் சாயுதுன்னா இன்னொரு முட்டை கொடுப்பார். எப்படியாவது ஒரு வருஷத்துக்குள்ள இந்த மரம் என்ன செஞ்சுன்னு பார்ப்பா. அந்த வாழை மரத்தை தோட்டத்தை வச்ச முதலாளி என்ன பார்ப்பாரு? சொல்லுங்களேன், என்ன இதை பேசிட்டு இருக்கிறது உங்களோட திருப்பி கேட்கறதுக்கு தான். வாழை மரம் அப்படி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்படியே சிந்தனைக்குள்ளே போனால் ஜிடி நாயுடு மாதிரி தான் உட்காருவீங்க. இந்த வாழை மரம் அப்படி சாயுதுன்னா வாழை மரத்தை போத்துட்டு அப்படியே நிற்கக்கூடாது. நம்ம தான் இந்த வாழை மரம்.
உன்னால் நிற்க முடியலைங்கிறது ஒரு சப்போர்ட், ஒரு பெல்ட்டை கொடுக்கறது தான் சபை. இந்த பக்கம் சப்போர்ட் கொடுக்கறது தான் ஊழியக்காரன், அந்த பக்கம் சப்போர்ட் கொடுக்கறது விசுவாசி, இந்த பக்கம் சப்போர்ட்டிவாக இருக்கிறது உன்னோட ஃபேமிலி. எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே நீ கனி கொடுத்துருவியா? எப்படியாவது பழம் நீ கொடுத்துருவியா? எத்தனை முறை நீ மன்னிச்சுட்டு இருக்க தெரியுமா? 24 மன்னிப்பு கிடையாது, சிட்சிப்பு. டேஞ்சர். ப்ராஃபஸி வரும், அப்போ பார்த்துக்கலாம். இங்கே இப்போவே ஆரம்பிச்சிட்டாரு. வேறருகே கோடாரி நான் வச்சிருக்கேங்கிறாரு. ஹலோ, பயமா இருக்கா? உன்னதான் பயமா இருக்கா? இல்லையா? கோடாரி எங்க வச்சிருக்காரா? சொல்லுப்பா. கனி கொடுத்தா நீ சபைக்குள்ளே இருப்ப, கனி கொடுக்கலையா சபை விட்டு வெளியே தூக்கிடுவார். ரியலி ஃபேமிலி அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர்களோட பேசிட்டு இருக்காரு, தங்கச்சி ஆண்டவனோட பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? என் மரம், என் கணவன்கிற மரம் கனி கொடுத்த என் கூட இருப்பான், இல்லையா தூக்கிடுவார் ஆண்டவர். என் பிள்ளையா கனி கொடுத்த என் கூட வச்சிருப்பாரு, இல்லையா தூக்கிடுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, 1 வருஷமா நீ அழுது அழுது பார்த்த, அவன் திருந்துற பாடு இல்லை. இந்த 2024 தேவதூதன் இறங்கி வந்திருக்கான். கர்த்தருடைய மகிமை சபைக்குள்ள இறங்கி வந்திருக்கு. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தை என்ன பார்த்த? 23 நான் கிரகிக்க கூடாத, உங்க வீட்டில் நீங்க பாருங்க, உங்க மனைவி கிரகிக்க கூடாத அற்புதம் பார்த்துருப்பீங்க. உங்க வீட்டில் பாருங்க, கிரகிக்க கூடாத ஆசீர்வாதம். சான்ஸில் நம்ம ஒரு வீட்டை கட்டுவோம், சான்ஸில் ஒரு வண்டி வாங்குவோம், சான்ஸில் நமக்கு வேலை கிடைக்கும், சான்ஸில் இவ்வளோ பெரிய சம்பளம் கிடைக்கும். எதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்காத பிளஸிங். ஆனா இத்தனை பிளஸிங் எதுக்கு தந்தார் தெரியுமா? ஓ, நல்ல வேலை நம்ம படித்த படிப்புக்கு இவ்வளோ பெரிய சம்பளத்தில் வேலை போட்டிருக்கா அப்படி நினைச்சில்ல. நீ ஆண்டவரை ஏமாத்தினது போதும். கோடாரி கோடாரி ஒரு வாய்ப்பை ஒரு 1/2 மணி நேரத்தில் தான் கொடுத்துருக்காரு. மூச்சு போய் மேல் மூச்சு போய் கீழ் மூச்சு விடுறக்குள்ள ஜெபிக்க ஆரம்பிச்சு. ஆண்டவரே, தஸ்ஸு புஸ்ஸுன்னு மூச்சு விடுற பற்றி அப்பவே சொல்லு. ஆண்டவரே, ஆண்டவரே கர்ப்ப தாங்க. பாடிட்டேன், ஆராதிச்சிட்டேன். நான் ஸ்க்ரீனில் வர்றவளா அல்ல, உங்களுடைய ஹார்ட்டில் வர்றவளா மாறும். நான் ஃபேஸில் வரக்கூடியவளா அல்ல, ஃபேஸ்புக்கில் ஒரு லைக்குக்காக வரல, ட்விட்டரில் என்னுடைய ட்வீட் பண்ணுறதுக்காக வரல, இன்ஸ்டாகிராமில் என்ன சொல்றது இன்ஸ்டன்ட் காஃபி போல் நான் போட்டோன்னு வரக்காக நான் வரல. ரெடிமேட் மிக்ஸில் வர்ற மாதிரி நான் ஒரு பாயாசத்துக்கு ரெடிமேட் மிக்ஸ் உடனே போட்டு டக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி இல்லை. நான் ஃபாஸ்ட் ஃபுட்டாகவும் இல்லை. ஆண்டவரே, டேஸ்ட் ஃபுட்டாக இருக்கணும் ஆண்டவரே. நான் ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கக்கூடாது, நான் ரெடி மிக்ஸ் அல்ல ஆண்டவரே. நான் மிக்ஸே இருக்கக்கூடாது, ரியலாக இருக்கணும் ஆண்டவரே. நான் மிக்சராக வாழக்கூடாது. நான் அங்கே போனால் அவன் கூடவே நான் வாழ்ந்துடுறேன். சபைக்குள்ளே வந்தால் சபையில் இருக்கிற விசுவாசம் மாதிரியே வாழ்கிறேன். இங்கே வந்தால் இல்லையா, அங்கே போனால் அவனோட சேர்ந்து முதலாளி மாறுங்கிறேன் சொல்ல மாற்றிடுவார். இல்லைன்னா குடும்பத்தை மாற்றிடுவார். சபைக்குள்ள ஒரு மாற்றத்தை வேணும்னு பார்க்குறாரு. தம்பி, கோடாரி வேரில் வச்சிருக்காரு. 23 முழங்கால் படிட்டுருவோம். ஆண்டவர் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு தந்திருக்கீங்க. எங்கிட்ட இங்கே எதிர்பார்க்கிற பலன் எங்கிட்ட என்ன பார்க்குறீங்கன்னு அது இல்லை ஆண்டவர். நான் என் பிள்ளைகிட்ட எதிர்பார்த்த பலன் அவகிட்ட இல்லை. ஒரு பெல்ட்டை போட்டு டைட் பண்ணியிருக்காரு, ஒரு முட்டுக்குச்சியை கொடுத்து டைட் பண்ணியிருக்காரு, ஸ்டிக் வச்சுட்டாரு.
ஒரு முளைக்குச்சியை வச்சிருக்கிறாரு, மூங்கில வச்சு நிறுத்தி வச்சிருக்காரு. எதுக்கு தெரியுமா? இன்னும் ஒரு 6 மாசத்துல, ஒரு 10 நாள்ல இந்த கனி கொஞ்சம் திரண்டுருமே, இந்த பழம் கொஞ்சம் திரண்டுரும். ஆண்டவர் டைம் கொடுக்குறியாப்பா? ஆண்டவர் இதை செஞ்சா அதை நான் செய்வேன், டைம் கொடுக்குறியா? உன் டைம் ஆண்டவருக்கு தேவையில்லை. எனக்கு வினாடியை குறைக்கிறாம வினாடியை சேர்த்த வச்சிருக்கிறாரு. என் வினாடி நேரன்னு சொல்ல மாட்டேன், வினாடி மணித்துளிகள், நிமிடமும் சொல்ல மாட்டேன், வினாடி நொடி. நேரடியா இருக்கீங்களா? இந்த வசனத்தை நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்னோடு பேசினார். இரவு சென்று போயிற்று. சொல்லுங்களேன், பாவம் என்னை விட்டு கடந்து போயிற்று, அசுத்தம் என்னை விட்டு கடந்து போயிற்று, தீமை என்னை விட்டு கடந்து போயிற்று, சாபங்கள் என்னை விட்டு கடந்து போயிற்று, இச்சைகள் என்னை விட்டு கடந்து போயிற்று. சொல்ல, அசுத்த எண்ணங்கள் என்னை விட்டு கடந்து போயிற்று. சொல்லு, கோபம் என்னை விட்டு கடந்து போயிற்று, பொறாமை என்னை விட்டு கடந்து போயிற்று, பரிதானம் வட்டிக்கு வாங்கினது என்னை விட்டு கடந்து போயிற்று, ஓ திருட்டான சுபாவம் என்னை விட்டு கடந்து போயிற்று, ஏமாற்றின குணம் என்னை விட்டு கடந்து போயிற்று. சொல்லு சொல்லு, உன்னை அடிமைப்படுத்துகிற எண்ணங்கள், அடிமைப்படுத்துகிற குணங்கள், கேரக்டரை சேஞ்ச் பண்ண முடியல. இன்னைக்கு எது முடியலையோ, ஹலோ ஹலோ, நிறைய பேர் சைக்கிள் ஓட்டுறாங்க. ஹலோ, சைக்கிள் எப்படி ஓட்டுறாங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் சைக்கிளிங் பண்ணிட்டாங்க, ஆனால் அந்த சைக்கிள் மூவே ஆகலை. என்ன ரீசன் தெரியுமா? அது ஸ்டாண்ட் எடுக்காமல் ஓட்டிட்டுருக்கிறான். ஸ்டாண்டை போட்டு சைக்கிள் பாரை சுற்று ஏங்கோ, நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், நானும் உபவாசம் போட்டு பார்க்குறேன், நானும் பரிசுத்தமாக வாழ்ந்த போகிறேன். உன் ஸ்டாண்டை ரிலீஸ் பண்ணு. அப்போ நீ ரிலீஸ் ஆகிட்டீன்னா அந்த ஸ்டாண்ட் எடுத்து விட்டுறேன். சைக்கிளை நீ பெட்டலை போட்டு எவ்வளோ அழுத்துறியோ அந்த 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 பிரயாசத்தை ஆண்டு பார்க்குறாரு. ஆனால் நீ நிற்கிற இடத்த நீ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், சக்கரம் சுத்துதுன்னு சந்தோஷமா இருந்தேன். இல்லை இல்லை, நான் நிற்கிற இடத்துல எல்லாம் நின்றுட்டு இருக்கிறேன், இப்படி இப்படின்னு ஓடிட்டே இருக்கிறேன். நம்ம மூவ் பண்ணோம்னா அந்த ஸ்டாண்டை ரிலீஸ் பண்ணி சொல்ல, அந்த ரிலீஸ் தான் இன்னைக்கு பண்ணணும். இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, வாக்குத்தத்தம் உனக்கு ஆயத்தமா இருக்கு. தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் உனக்கு ஆயத்தமா இருக்கு. ஜபத்தோட காத்துரு. இன்னைக்கு நைட் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஸ்டாண்டை எடு, உன் பிள்ளையினுடைய ஸ்டாண்டை எடுத்து விடு. உன் ஸ்டாண்டர்டு சேஞ்ச் ஆக போகுது, உன் லைஃப்ல ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் ஆக போகுது. ஃபயர் சொல்லு தம்பி, உன் ஸ்டாண்டர்டை சேஞ்ச் பண்ண போறாரு. ஓ 24ல ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது தம்பி, உன் லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது. சபையினுடைய ஸ்டாண்டை கிளீன் பண்ண போறாரு. சபை நீ இப்படி இப்படி சைக்கிளில் பெடல் போட்டுன்னு அவசியம் இல்லை, உட்காந்து சாப்பிட போறேன். கரங்களை பிடித்து விடாமன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹாப்பியாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? ரியலே ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ஸ்டாண்டு போடுற சைக்கிள் வேண்டாம் எனக்கு, ஓட்டுறவன் வேண்டாம், ஓடுறவன் வேணும். ஓட்டுறவன் வேண்டாம், ஓடுறவன் வேணும். நிற்கிறவன் வேண்டாம், ஓடுறவன் வேணும். நீ காலாட்களோடு ஓடும்போது, நீ காலாட்களோடு ஓடும்போது சொல்லுப்பா, தெரியாதா? சொல்லுங்கிற. நீ காலாட்களோடு ஓடும்போது நீ சோர்ந்து போயிட்டீன்னா குதிரைகளோடு எப்படி ஓடுவ? 2024 குதிரை மாதிரி நீ ஓட போற. சொல்ல, குதிரை மாதிரி ஓட போற. 2024 குதிரை மாதிரி ஓட போற. வல்லமா ஃபயர் வாங்கிக்க, வெற்றிக்க. குதிரை மாதிரி, குதிரை மாதிரி வாழமா 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 வாழமே. கட்டு அறுக்கப்படட்டும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற தம்பி வாங்கிக்க. உன் ஸ்டாண்டை ரிலீஸ் பண்ற கர்த்தர். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? உங்கள் ஸ்டாண்டை ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் கை தூக்கி காமிங்க. உங்கள் ஸ்டாண்டை ரிலீஸ் பண்ணிட்டீங்க. கை இல்லையா? லேட் பிக்கப்பா. ஹல்லேலூயா. உன் ஸ்டாண்டை ரிலீஸ் பண்ணிக்க. ஃப்ரீயாவா? ஃப்ரீயாவா? ஹல்லேலூயா. ரிலீஸ் பண்ணிக்க. யாரோ கயிறை போட்டு கட்டி வச்சிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிக்க. ஆமென். ஏதோ போட்டு உன்னை கட்டி வச்சிருக்காங்க, ரிலீஸ் பண்ணு. கட்டவிழ்க்கிற ஒரு இயேசு வரப்போகிறார் அந்த வீட்டுக்குள்ள. கதரேனுடைய கிராமத்துக்குள்ள இயேசு வந்தபோது சங்கிலியிலே கட்டப்பட்டவனுடைய கட்டு வாங்கிக்க வாங்கிக்க, பத்தாது பத்தாது தம்பி, வாங்கிக்க பாப்பா, வாங்கிக்க மகளே, வாங்கிக்க. இன்னும் அந்நிய பாஷையில வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. எப்படி? ஹல்லேலூயா. அவன் பேர் தெரியுமா? தெரியாது. கல்லறையில் உட்கார்ந்தவன் தான். உன் வீடு கல்லறையாக இருக்கு. கல்லறையில் என்ன இருக்கும்? கல்லறையில் என்ன யாராவது சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்களா? ஹலோ, கல்லறை என்ன நாற்றம். ஏம்மா வாங்கிக்க, உங்க கூட தான் ஆண்டவர் பேசுகிறேன். கல்லறை என்ன நாற்றம். செமித்தேரியில் யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. செமித்தேரியில் ஒரு நைட் டின்னர் கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டா போயிடுவீங்களா? செமித்தேரியில் எங்கே ஃபுட்டு கொடுத்தா கூட நம்ம ஸ்பெஷல் ஃபுட்டு, பயங்கர கிரில் சிக்கன், தந்தூரி. நோ நோ. செமித்தேரி சவ பரம்பு, சவக்கடங்கு, சவக்கடங்கு தான். அந்த சவக்கடங்குல பெண அறையில் எவனுமே போக மாட்டான். பைபிள் சொல்லுது, அந்த அந்தகாரத்தில் இருக்கிற இருட்டறைக்குள்ளே வெளிச்சத்தை பார்க்காத கதரேனுடைய கிராமத்தில் வாசலி அமர்ந்திருந்த அந்த கல்லனை பார்க்க வரல. அந்த கட்டி வச்சிருந்த சங்கிலியில் கட்டி வைத்திருந்த வஸ்திரத்தையும் கூட போட விடாம, நல்ல சாப்பாடும் கூட சாப்பிட விடாம, நல்ல குளியும் கூட குளிக்க விடாம, தன் சரீரத்தில் நல்ல உடை உடுத்த முடியாதபடிக்கு உட்கார்ந்திருந்த அவனை கர்த்தர் கண்டார். தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டான். எப்படிப்பா? கல்லெடுத்து அவனே குத்திக்கிட்டான். அப்படித்தானே குத்திக்கிற? நான் எதுக்கு வாழ்றேன்னு கேட்டேன்ல, நான் எதுக்கு பிழைக்கணும் கேட்டேன்ல, நான் யாருக்காக உயிரோடு இருக்கணும் கேட்டேன்ல. இப்ப சொல்ற நீ கல்லெடுத்து குத்துற, உன்னைவே ஈட்டி குத்திக்கிற. அவன் தன்னைத்தானே குத்திக்கிட்டானா. பிளட்டு வருது, யாருக்கு இறக்கம் வரல, ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு, அவன் கட்டப்பட்டு தான் இருக்கான். இன்னைக்கு சொல்றேன், உன் கட்டை அவிழ்க்காம எத்தனை பேர் உன்னை வந்து பார்க்க வந்தால் தூரமாக போயிடுவாங்க. உன் ரத்தத்தை பார்த்து யாருக்குமே ஒரு பரிதாபம் இல்லை. ஆவியானவர் உன்னோட பேசுறாரு. இன்னைக்கு மனம் திரும்பு. நீ செஞ்ச, நீ அனுபவி. நீ தானே கட்டின, அனுபவி. நீ தானே கட்டின, கல்யாணம் பண்ண, அனுபவி. உன்னை கல்யாணம் பண்ணான்ல, வாங்கிக்க. இந்த பக்கம் திரும்பினா திட்டு நமக்கு தான், எந்த பக்கம் திரும்பினாலும் கேவலம் நமக்கு தான், எந்த பக்கம் திரும்பினாலும் அவமானம் நமக்கு தான். ஏன்னா சுற்றி நம்மளே கல்லெடுத்து குத்திக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறாரு, உன் கட்டை நான் ரிலீஸ் பண்ண வரேன். உன் சங்கிலி நான் அவிழ்க்க போகிறேன். உன் சங்கிலி நான் அவிழ்க்க போகிறேன். உன் சங்கிலி நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுகிறாரு, உன் சங்கிலி நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். எந்த கல்லறையில் அமர்ந்திருக்கிற இப்போ அந்த சங்கிலியை நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். நீ கல்லறையில் இருக்க வேண்டியவன் அல்ல, நீ பலிபீடத்தில் நிற்க வேண்டியவன். ஊருக்கு வாசல் இருக்க வேண்டியவன் அல்ல, ஊருக்குள்ள போகக்கூடியவன். இன்னைக்கு சொல்லட்டுமா, ஆண்டவர் உன்னை பார்த்து யாரையோ பார்த்து பேசுறாரு. யாருடைய உள்ளத்தில் பேசிட்டு இருக்கிறாரு. உன் மனசுல யாரோ பேசுறாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாரையோ பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவர், நீ கல்லறையில் இருக்க வேண்டியவன் அல்ல, நீ கல்லறையில் இருக்க வேண்டியவன் அல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவரே, என் வீடு ஒரு கல்லறை மாதிரி இருக்கு, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, வீடு பணம் இல்லை, நம்ம சமாதானம் போயிடுச்சு. யாரையோ பார்த்து ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தான் அந்த வார்த்தை. ரெடி 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 ரெடி. இன்னைக்கு சொல்லுங்க, கல்லறை மாதிரி தான் வீடு இருக்கு. ஐயா, படுத்தா தூக்கம் வரல ஐயா, கண்ணை மூடினா கனவு வேற மாதிரி வருது ஐயா, எனக்குள்ள பயம் வருது ஐயா, நான் கண்ணை மூடிட்டு உள்ளுக்குள்ள எனக்குள்ள ஒரு பதட்டம் வருது. யாரோ சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, வெளியே சொல்ல முடியல, என் ஃபேமிலியை பத்தி வெளியே சொல்ல முடியல, என் குடும்பத்தை பத்தி வெளியே சொல்ல முடியல, நான் என் வாழ்க்கையில் கல்லறைக்குள்ள இருக்கேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அனாதையா விட்டவன் நடுவே ரிக்கல பௌடமனாதுகனா. ஆமென். அந்தகாரம்
ஹலோ, அந்தகாரம், ஒரு இருட்டற பயமாக இருக்கு. இருட்டு யாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கறதில்ல, இருட்டு பயத்தை தான் கொடுக்கும். வியாதி என்பது இருட்டு, பலவீனங்கிறது இருட்டு. புரியலையா? உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்குன்னு வெளியே சொல்ல மாட்டீங்க, அது புரியுதா இல்லையா? சிலருக்கு சாப்பிட்றது ஒரு பலவீனம், ஹாபியாக இருக்கும், அது வெளியே சொல்ல மாட்டாங்க. கிடைச்சது எதோ சாப்பிடணும் ஆசையாக இருக்கும், ஆனால் வயிற்று கட்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு சிலருக்கு பலவீனம், ஒரு சில பாவங்களை விட முடியல, அது அந்த பலவீனம். அது மொபைலில் பார்க்காம இருக்க முடியல, சிலருக்கு கேட்காம இருக்க முடியல, சிலருக்கு அந்த எண்ணங்கள் என்னைக்கோ நடந்ததை சித்திரமாக கண்களை முன்னாடி வரும்போது கண்ணை மூடி ஜெபிச்சாவே அந்த படம் வந்துடும், அப்படியே டக்குன்னு. அதை விட முடியல. விட்ட பாவம் எண்ணங்கள்லேருந்து போக மாட்டேங்குது. இந்த ஆவியான உன்னோட பேசுகிற இந்த கல் உன்னை போட்டு குத்திட்டே இருக்க. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே. ஏன் தெரியுமா? அந்த கை ரிலீஸ் ஆகாம, இந்த கால் ரிலீஸ் ஆகாம, இந்த சங்கிலி கட்டப்பட்டதுனால இந்த கல்லறை விட்டு வெளியே வர முடியல. ஆமென், ஹல்லேலூயா. நீ ஆவியான உன்னோட பேசுற. ஜெபிக்க முடியாத காரணம் ஏதோ ஒரு பாவம் என்னை போட்டு கட்டி வச்சிருக்கு. ஆராதிக்க முடியல, ஏதோ பாவம் என்னை இழுக்குது. ஆண்டவர் சொல்ல அந்த அந்தகாரத்தை விட்டு வெளியே அனுப்புறாரியா. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எப்படிங்க? என்ன போட்டிருக்கு? ரோமர் 13:12 வசனம் என்ன போட்டிருக்கு? இரவு சென்று போயிட்டு. ஹல்லேலூயா. ஒரு சன்ரைஸ், ஒரு பகல் வரப்போகுது. இந்த இருட்டு மாற போகுது, நோய் மாற போகுது, என் பலவீனம் மாற போகுது, எனக்கு செய்த தீமைகள் மாற போகுது, என் சிந்தனை விட்டு அது மாற போகுது, என் பாவ பழக்கத்திலிருந்து மாற போகிறது, என் பேச்சு மாற போகுது, என் பார்வை மாற போகுது. வாங்க. ஓ ஹல்லேலூயா. மாறுது. இப்ப சொல்லுங்க, பகல் வருது, பகல் சமீபமா இருக்கு. பகல் என்பது இயேசு, பகல் என்பது தேவனுடைய வார்த்தை, பகல் என்பது பரிசுத்த ஆவி, பகல் என்பது தேவனுடைய மகிமை, பகல் என்பது தேவனுடைய அபிஷேகம். வாவ். எஸ் லார்ட், எஸ் 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 எஸ். சூப்பர்ல. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கியா? இன்னைக்கு சொல்லு, எனக்கு ஒரு பகல் வரப்போகுது. சொல்லுமா, எல்லாமே சொல்லுங்க. எனக்கு ஒரு வெளிச்சம் வரப்போகுது. என்னை யாரெல்லாம் இருட்டறைக்குள்ள ஒரு ஜெயிலுக்குள்ள வச்சது மாதிரி வச்சாங்களோ, நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த இருட்டறைக்குள்ள உன்னை வெளியே கொண்டு வரப்போறேன், அந்த கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வரப்போறேன், அந்த அந்தகாரமான குகையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரப்போறேன். அந்த அந்தகாரமான உள்ளுக்குள்ள குழியில் இருக்கிற யோசேப்பு யாருக்குமே தெரியல, ஆனால் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், சகோதரர்கள் நடுவே ஆவியானது புது வருஷத்தில் உன்னை வெளியே கொண்டு வருவேங்கிறாரு, உன் குடும்பத்திற்கு நடுவே வெளியே கொண்டு வருவேங்கிறாரு. நேசித்த யோசேப்பினுடைய அப்பா, யோசேப்புக்கு என்னாச்சுன்னே தெரியல. நானா இருந்தேன்னா என் பிள்ளைக்கு ஒரு வியாதி இல்லை, அவருடைய ட்ரெஸ்ஸு காமிச்சு சிங்கம் கொன்றுச்சு அப்படின்னு ட்ரெஸ்ஸை காமிச்சு, நான் பல வர்ணம் அங்கி இப்போ இன்னொரு வர்ணம் சேர்ந்து சவுப்பாக இருக்குதுன்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு உடனே எந்த சிங்கம் வந்து கொன்னுச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு ஓடுவேன். ஐயோ, இந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் கிடைச்சதா, அப்போ என் பிள்ளையினுடைய எலும்பாவது பார்க்க முடியாதான்னு சொல்லி நானாக இருந்தால் ஓடி இருப்பேன். ஆனால் இந்த அப்பா செத்துட்டானோன்னா அவர் பாட்டுக்கு குளிச்சுட்டு அழுதுட்டு உட்காந்து சாப்பிட்டாரு. ஆனால் இந்த அப்பா, என் கூட ஒரு அப்பா இருக்காரு. உன் அப்பா உனக்கு வந்த சோதனையில் குழியில் விழுந்துட்டாங்கிறது தெரியாது, அந்த ட்ரெஸ்ஸை மட்டும்தான் காட்டினாங்க. அதை பார்த்து அவன் திருப்தி ஆகிட்டான். ஒருவேளை பையன் செத்து தான் போயிட்டானோன்னு. அம்மா, நீங்கள் ஆண்டவனை பார்த்து சொல்கிறாரு, இந்த 2023 கடைசியில் உன்னோட வஸ்திரம் கூட உன் கையில் மிஞ்சல, உன் குடும்பம் உன்னை ஒதுக்கிருச்சு, நீ செத்து போயிட்டே நினச்சிட்டாங்க, உன் அப்பாவே உனக்கு செத்துட்டே நினச்சிட்டாங்க. ஆனால் என்ன பரம தகப்பன் குழியிலிருந்து தூக்க வந்துட்டாரு. செட்டிலிருந்து தூக்கினா
கண்மலை மேல் நிறுத்தினா, செட்டிலிருந்து தூக்கினா. கண்மலை மேல் நிறுத்தினா. ஆமென், ஆமென். இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. குழியில் இருந்த எண்ணெய், கீழே கிடந்த எண்ணெய் மேலே தூக்கி எடுத்து கிருபை மேல கிருபை மேல கிருபை தந்து என்ன உயர்த்தி வச்சிருக்கார். கீழே கிடந்த எண்ணெய் ஆஹா, நான் கீழே விழுவனான்னு என் குடும்பம் பார்த்துச்சு. விழுந்துட்டான். நான் சத்ருபே நீ சந்தோஷமா இருக்க, நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். சத்ருபே நீ மகிழாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். பிசாசே நீ விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். சொல்லு சொல்லு. அல்லேலூயா. ஆமென். ஹாப்பியா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா? ஜீசஸ், எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எனக்கு என்ன தெரியுமா, நம்ம ஆண்டோடைய சமூகத்துக்கு நேராக போகிறோம். வாக்குத்தத்தம் வரப்போகுது. ஐயா எல்லோரும் சொல்லுங்களேன். அந்த அடுத்த வசனத்துக்குள்ளே போயிடலாமா? இந்த ஒரு வசனத்தையே தாண்ட முடியல, நிறைய வசனத்தை வேறு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி எல்லாம் சேர்ந்து வாசிங்களேன். ரோமர் ரோமர் 13:12. இரவு சென்று போயிற்று, ஆகையால் அந்த காரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு. எப்படிங்க? ஹலோ, இது ஒரு வசனத்துக்கு என்னால் அடுத்த லெவல் போக முடியல. நிறைய வேர்டு வச்சுருக்கேன். இன்னொரு 15 மினிட்ஸில் எப்படி பேச போகிறேன்னு தெரியல. இப்போவே 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 45 நிமிஷம் பேசிட்டேனா? ஆச்சரியமாக இருக்குல்ல? அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. ஆஹா, மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு. சான்ஸே இல்லை. திரும்பி பார்க்காத, மேலே முன்னாடி மட்டும் பார்த்துட்டு திரும்பி பார்த்தா எய்த விட்டதெல்லாம் துரோகிகளாக தான் இருப்பாங்க. பின்னாடி அம்பு யார் எய்வனா? துரோகி. எதிரி நேருக்கு வருவான், ஆனால் பிசாசு துரோகி. அவன் துரோகத்தை தான் பண்ணுவான். உன் வாழ்க்கையில் நீ நிறைய இடத்துல துரோகங்கள் தான் அனுபவிச்சிருக்கேன். அவன் குத்துன இடத்துல பின்னாடி குத்துனான் பாரு, நான் செத்து போயிருவேன் நினச்சேன். இல்லை, அப்பா அங்கே சிலுவையை காமிச்சிருக்காரு. நான் கூடவே இருக்கேன், வா, இன்னும் கொஞ்சம் தூரம்தான், இன்னும் கொஞ்சம் தூரம்தான், கொஞ்ச நேரத்தில் நீ உன்னை சீர்படுத்தி வந்துரு, கமான் வா, இன்னும் ஒரு நூல் வந்துட்டீங்கன்னா என் பக்கத்தில் வந்துடுவேன். ஓ வாவ், ஹல்லேலூயா. பின்னாடி குத்த குத்த முன்னாடி குத்தப்பட்டவர் நிற்கிறார். ஐயா, அவர் சொல்கிறாரு, உன் மேலே எவன்லாம் அந்தகாரத்தின் கிரியைகளை உனக்கு கற்று கொடுத்தானோ அவனை என்ன செஞ்சிரு சொல்லுங்களேன். நிறைய பேர் தள்ளாமல் நிற்கிறீங்க, அவன் உன்னை தள்ளிட்டு இருக்கிறான். நல்லா இருக்குல்ல? உன்னை தள்ள முடியாமல் அவன் உன்னை ரொம்ப பலவானா இருக்கிறான். இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே 23 நான் வந்து நிற்கிறேன், இந்த பாவங்கள் என்னை தள்ள முடியாது. இன்னைக்கு வந்த 2023 வந்த மாறாத விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறாரு. மந்திரங்கள், அந்தகாரமான மந்திரம் உன் குடும்பத்தை தள்ள முடியாது. இன்னைக்கு சொல்ல, மந்திரங்களை நான் தள்ள போறேன், சூனியங்களை நான் தள்ள போறேன், செய்வினைகளை தள்ள போறேன். இந்த 2023ஓட அதுக்கு சுடுகாடு தான். இடுகாடு எனக்கு இல்லை, எம்மன் வச்சானோ அவனுக்கு இடுகாடு. சொல்ல, சுடுகாடு என் குடும்பத்துக்கு எதிராக, என் பிள்ளைக்கு எதிராக, என் மனைவிக்கு எதிராக, என் ஊழியத்துக்கு எதிராக, என் புருஷனுக்கு எதிராக, என் குடும்பம் வம்சம், என் பிள்ளைக்கு எதிராக நான் தனியாக நிற்கிறேன்னு சொல்லி அவன் எந்த அளவுக்கு அந்தகாரத்தை ஏவரானோ, இப்போ சொல்லு, தள்ளு, எலும்புச்சம்பளத்தை தள்ளு, என்னவா இல்லை தள்ளு, தள்ளிட்டு போயிட்டேரு, தள்ளுங்கிற. என பகல் வருது, சொல்லுங்க, பகல் வருது, சூரியன் உதயமாக போகுது, வாக்குத்தத்தம் கொடுக்க போறாரு, மகிமையான வார்த்தை வரப்போகுது. இவ்வளவு நாள் பயங்கர இருள் எனக்குள்ள இருந்தது, இவ்வளவு நாள் பயங்கர இருள் எனக்குள்ள இருந்தது, வியாதிங்கிற இருள் எனக்குள்ள இருந்தது, சோர்வுங்கிற இருள் எனக்குள்ள இருந்தது. நான் செய்த பாவம் என்ன சோதிச்சுட்டே இருந்தது, நான் செய்த அக்கிரமம் என்ன பேசிட்டே இருந்தது. இப்போ சொல்ல போறேன், எந்த அக்கிரமம் சொல்லிட்டு இருக்குதோ, நீ பாவின்னு சொல்லுதோ, அவனை பார்த்து சொல்லு, தள்ளு, வரட்டும், தள்ளு.
இரவு போகட்டும், அந்தகாரம் தள்ளட்டும், பகல் சமீபம். இப்படி சொன்ன நல்லா இருக்குமா? பிளஸ்ஸிங் சமீபமாயிட்டு இருக்கு. வேறருக கோடாரி வைக்கப்பட்டது. இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே இந்த கோடாரி வேறருக வேண்டாம், பக்கத்தில் இருக்கிற வேருக்கு நேரா போட்டோம். கனி கொடுக்காத மரத்துக்கு போட்டோம், நானோ கனி கொடுப்பேன். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் பாவத்தை நான் தள்ளிடுவேன், என் அசுத்தத்தை நான் தள்ளிடுறேன், என் தீமையான யோசனையை தள்ளிடுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை முறை நீங்கள் எவ்வளோ பாரத்தோட ஃபீலிங்ஸோட வந்திருக்கீங்க. ஏசப்பா சொல்கிறாரு, உங்கள் மேலே இருக்கிற அத்தனையும் கத்த தள்ளுறாரு. யாருக்காவது கோர்ட்டு கேஸ் இருக்கா? இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாரு, அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் தள்ள போகிறாரு. யாருக்காவது உங்கள் ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்கா? அதை தள்ள போகிறாரு. உனக்கு என்னெல்லாம் சொத்து தகராறு இருக்கோ அதை தள்ள போகிறாரு. இன்றைக்கி பாவத்தின் சோதனையினால் நீ தள்ளப்பட்டிருக்கியா? இன்றைக்கி சொல்லு, பரிசுத்தர் இயேசு வாக்கு தத்தத்தோடு வந்துட்டு இருக்காரு. 24 எனக்கு நிறைய கொடுக்க போகிறாரு. 23 முழுவதும் 12 months கண்ணீரோ கண்ணீர். வாரத்துக்கு ஒரு பிரச்சனை, நாளுக்கு ஒரு பிரச்சனை வந்தது உண்மைதான். ஆனால் 13 இல்லை, 12 மாதம் இப்படி இருந்தது. 24 பழையவைகள் கடந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. என் வீடு புதுசாக இருக்க போகுது. நீ வீட்டு போய் ஓப்பன் பண்ணும்போது அந்த வீடு புதுசாக இருக்கும். வண்டி எடுத்து ஆன் பண்ணும்போது வண்டி புதுசாக இருக்கும். உன் பிள்ளைகிட்ட நீ பேச ஆரம்பிக்கிறது புதுசாக இருக்கும். உன் ரிலேஷன்ஷிப் புதுசாக இருக்க போகுது. உன் அம்மாவை பார்க்கும்போது புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். உன் பிள்ளைய பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். இன்றைக்கி வந்த எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட்டை கொடுக்க போகிறேன். ஏசப்பா சொல்கிறாரு, மாரநாத குடும்பம் யாரெல்லாம் இன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் சர்வீஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கிஃப்ட் வச்சுருக்காரு. இயேசுவின் நாமத்தில் வந்த அத்தனை குடும்பங்கள் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. வாங்கிக்க, நல்லா. ஆமே, ரிசீவ் பண்ணி. ஆமே, போதாது, ரிசீவ் பண்ணி. ஆமே, ஹல்லேலூயா. உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம், எந்த இடத்துலலாம் நீங்கள் வேதனைப்பட்டு பாரத்தோடு இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இப்போ உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிட்டார் ஆண்டவர். எந்த லோனு சாங்ஷன் ஆகாமல் இருக்குதோ 24ல் ஆண்டவர் இப்பொழுது சாங்ஷன் பண்ணுகிறவங்க லைஃப்பில். எதெல்லாம் கிரெடிட்டா இன்னைக்கு டெபிட் இருக்கோ, இன்னைக்கு ஆண்டவர் அந்த டெபிட்டை இப்பவே இயேசுவின் நாமத்தில் கிளைம் பண்றேன். ஆண்டவரே, இப்ப இரவு ஆமே அந்தகாரத்தை தள்ளி விடுகிறேன், பகல் சமீபம். ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஹோலி மாஸ்டர், தேங்க்யூ ஹோலி மாஸ்டர். வாங்க, ரிசீவ் பண்ணு. இயேசுவின் நாமத்தில் அந்தகாரம் என் குடும்பத்தை விட்டு விலகட்டும், அந்தகார இருள் என் வீட்டை விட்டு விலகட்டும். ஆவியான யாருக்கிட்டையோ பேசுகிறாரு. ஃபேமிலி நடுவே நீ அவமானப்பட்டு வந்து நிற்கிற. இப்போ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, அந்த அவமான சின்னமாக இருந்த உன் குடும்ப வாழ்க்கை என்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அந்தகாரத்தை நீ தள்ளிவிட்டு பகல் சமீபமாயிடுச்சு மகனே. இன்னைக்கு நீ பகலுக்குள்ளே வந்திருக்கிற, இரவு சென்று போயிடுச்சு. இந்த இரவு வேண்டாம்னு சொல்லி பல நாட்கள் நீ அழுதது உண்மைதான். இன்னைக்கு ஆவியானவர் பேசுறாரு, வாங்கிக்க. எத்தனை இரவு தூக்கம் இல்லாமல் அழுது இருக்கிற, அந்த படுக்கையை நினைத்தது உண்மை. ஆமீன். படுக்கையில் கண்ணீர் விட்டது உண்மை. எப்போது பொழுது விடியும் என்று காவல்காரன், ஜாமக்காரன், காவல் காக்கிறவன் எப்போ விடியும்னு காத்திருந்தானோ, இன்றைக்கு ஆண்டவரனோடு பேசுகிறார். ஒரு விடியல் வந்து விட்டது. தேவ மகிமை ஒவ்வொரு மேலும் ஒரு விடியல் வருகிறது. பெற்றுக்கொள் அந்த அபிஷேகத்தின் வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்களேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்ச வசனங்கள் நிறைய அவங்களோட பேசணுன்ட்டு இருந்தேன். ஆனால் பேசுகிறதுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 8 நிமிஷம் தான் உங்கள்கிட்ட இருக்குது. 50 நிமிஷம் பேசிட்டேன். நான் நினைக்கிறேன், ஒரு 2 வார்த்தைக்கு இவ்வளோ ரகசியம் இருக்குன்னா, ஒரே ஒரு கையெழுத்துக்கு அவ்வளோ ரகசியம், ஒரு கையெழுத்துக்கு அவ்வளோ ரகசியம் இருக்கு சார். அதைத்தான் தெரியாமல் போட்டுட்டேன். அந்த ஒரு கையெழுத்தினால வந்த வெனதான் என் குடும்பம் இன்னைக்கு நடுவில் நிற்கிது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த 2024 அந்த கையெழுத்து, சாத்தானுடைய கையெழுத்தை கொழைத்து சிலுவையில் ஆணி அடித்து, ஹல்லேலூயா, அந்த சிலுவையில் ஆணி அடித்து. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். இப்போ அந்த உங்கள் மேலே இருக்கிற சாபங்களையும் பாவங்களையும் வியாதியும் இந்த வருஷத்தில் யாரெல்லாம்
டிசீஸோட நிறைய நேரத்தை சோர்ந்து போய் மருத்துவம் கூட எடுக்க முடியாமல், டேப்லெட் சாப்பிட்டவங்க கூட நல்லாக முடியாமல் இருக்கிற வியாதி வாங்கிக்க இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தை ரைட் நவ் இப்பொழுது ஒருவேளை மருந்து மாத்திரை பிரிஸ்கிரிப்ஷனோட இருக்கிற உன் லைஃபை இப்போ கர்த்தர் ஒரு டேப்லெட் வேர்ட் ஆஃப் காட் கொடுக்கிறாரு. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் அவர் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் எனக்கு இல்லையே. அல்லேலூயா. இன்னும் 4 நிமிடங்கள் தான் நம்ம எழுந்திருக்க போகிறோம் தான் சொன்னேன். ஜெபம் பண்ணிக்கிங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். இந்த வசனம் மீத உள்ள வார்த்தைகள் அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு தெரில. ஆனால் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையானது கருத்தை பேசிட்டாரு. ஆமென். அந்தகாரத்தின் கிரியைகள் மறைத்து வைத்தலும் வெளிப்படலும். ஹலோ, நீங்கள் எதெல்லாம் மறைச்சு வச்சிங்களோ வெளிப்பட்டதுனால கேவலப்பட்டுட்டீங்க. ரகசிய பாவங்கள் பரஸ்யமாக வெளியே தெரிஞ்சிருச்சு, பப்ளிக்கு தெரிஞ்சிருச்சு. ஒளிஞ்சு தம் அடிச்சது கண்ணில் பார்த்தா இப்படி ஐயோ பார்த்துட்டாங்கல்ல. உங்கள் மொபைலில் நீங்கள் எடுத்திருக்கிற எல்லா பிக்சர்ஸ் யாராவது ஒருத்தர் அந்த டிஸ்பிளே இந்த பவர் அந்த 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 என்ன சொல்கிறது பின்கார்டு ஓப்பன் பண்ணி அதை பார்த்துட்டு ஐயோ என்ன அப்படிங்கிற மாதிரி உன் அந்தரங்க வாழ்க்கையை வேறொருவன் யாரோ பார்த்துட்டான்ல. பார்த்ததுனால உனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, கில்ட்டி ஃபீலிங்ஸ். ஐயோ நான் ஒரு பாவத்தை செஞ்சவனாச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வை. பாவத்துக்கு கமா கொடுக்கறத ஸ்டாப் பண்ணு. ஒரு ஆச்சரிய கொடி போட்டு பார்க்காத. இன்னைக்கு பாவத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வை. டைமிங் ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே அந்தரங்கத்தில் செஞ்ச ரகசிய பாவங்கள் வெளியே தெரிஞ்சதுனால, வெளியே தெரியாம இருக்கிறதுனால, தெரிஞ்சதுனால பயம் இல்லை, கேவலம். தெரியாம இருப்பதுனால பயம். எப்ப நான் மாட்டுவேன் தெரியாது, எங்க அம்மா கண்ணுல எப்ப தென்படும் நினைக்கிறீங்களே. இன்னைக்கு அதெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. புது வருஷத்துக்குள்ள போறோம்ல, உங்க லைஃப்ல ஒரு சேஞ்சஸ், பழையதெல்லாம் இன்னைக்கு புதிய அத்தியாயமாய் மாற்றப் போகிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மறைத்து வைத்த ஆமென் எல்லா பாவங்களை ஆமென் ஒளித்து வைத்து கொண்ட எல்லா பாவங்கள் கூடாரத்தின் ஆமென் கூடாரத்துக்குள் ஆகான் என்ன செஞ்சானா, ஹலோ அங்கே ஒன்றும் இல்லை விட்டுரு, இங்கே பாரு, டைமு போச்சு, 3 நிமிஷம் தான் இருக்குது. அந்த ரங்கத்தில் கூடாரத்துக்குள் ஆகான் என்ன பண்ணான், நகையெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டான். கொல்லணும்னு சொன்னார் ஆண்டவர். ஆகான்ட்ட என்ன சொன்னார், ஆயி பட்டணம் வேணும்னா நீ எத்தனையும் அழிச்சிருன்னு. இவன் ஆயி பட்டணத்தில் கொஞ்சம் நகை எடுத்து உள்ள கூடாரத்தில் எந்த இடத்துல படுத்திருக்கிறானோ அந்த கூடாரத்தை நடுவில் ஒளிச்சு வச்சு. ஹலோ, உன் கூடாரத்தின் வாழ்க்கை அப்படின்னா குடும்ப வாழ்க்கைக்குள்ள மறைச்சு வச்ச பாவத்தை வெளி ஆண்டவர் கொண்டு வரதுக்கு முன்னாடி இன்னைக்கு அறிக்கை பண்ணிரு. உன் ஹஸ்பண்ட் வைஃப்குள்ள ரகசிய பாவம் இன்னைக்கு ஒருவேளை தெரியாதுன்னு நினைக்கிற 24க்குள்ள கோடாரி மரத்தின் அருகே இல்லை, மரத்தின் ரூட்டை டச் பண்ண போறாரு. இந்த பாவம் எங்கிருந்து சப்ளை ஆகுதோ அங்க டச் பண்ணிடுவாரு. ஃபேமிலியில ஒத்துழைச்சிடாத பாவத்துக்கு இன்னைக்கு அது பாவத்துக்கு ஒரு ஸ்டாப் பண்ணு. நோ, ஆகான் கூடாரத்துக்குள்ள மறைச்சு வச்சான். ஃபர்ஸ்ட் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். 2வது மறைக்கிறவன் அல்ல, அதை மறைச்சு கூடாரத்துக்குள்ள வச்சிருக்கிறவன் அத்தனை பேத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பட்ட பகல வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு ரிப்பன் பண்ணிடலாமா, கொஞ்சமாவது மனம் திரும்பிடலாம். நீ பேசின வார்த்தை கெட்ட வார்த்தை, மனம் திரும்புங்கிறேன். நீ நினைக்கிற ஊழியக்காரன் கண்ணுக்கு மறைச்சிடலாம். நீ பேசுகிற அந்நிய பாஷை உன்னா நியாயம் தீர்க்கும். இந்த முடின்னு கூட சொல்லக்கூடாது. இந்த முடிக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவது தெரியுமா, இது என்ன இந்த முடியை புடுங்கிருவியான்னு சொல்லுவோம். அந்த வார்த்தையும் கூட வாயில் வந்திருக்கும். இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர் உன்னை கன்ஃபஸ் பண்ண சொல்றாரு. சொல்லு, ஆண்டவரே இந்த அப்பத்தை சாப்பிட்ற வாய், உங்களுடைய ரத்தத்துக்கு அடையாளம் திராட்சை ரசத்தை குடிக்கிற வாய், ஆண்டவரே எவ்வளோ பொய் பேசிருச்சு, எவ்வளோ பாவம் பேசிடுச்சு, அடுத்தவனை பற்றி குறை சொல்லுச்சு. இன்னைக்கு நான் இதில் மனம் திரும்புன ஆண்டவரே,
ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நம்மை காண்கிறவர் யார் என்று சொல்பவனுக்கு ஐயோ, பாவத்தோடு பாவத்தை கூட்டாதே, நான் திரும்பி பார்க்கிறேன், கர்த்தருக்காக நாம் என்ன சாதித்திருக்கிறோம். முதலாவது என்னதுங்க? அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் அதை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். ஒளியின் ஆயுதம் என்பது எதுங்க? ஒளியின் ஆயுதம் என்பது கர்த்தருடைய வார்த்தை, வசனம். ஆமென். இந்த ஆயுதத்தை தரித்துக் கொள்வோம். ஹலோ, இப்ப கடைசியாய் திரும்பி பார்க்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தருக்காய் என்ன சாதிச்சிங்க? சாப்பிட்டு சாதிக்கிறது இல்ல, ஆண்டவருக்கு எதை சாதிச்சிங்க? அடுத்தது மன வருந்துவதால் வரும் நன்மை. ஆமென், ஆமென். எப்ராயிமை ஆண்டவர் அழிக்கும்படி ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை கைப்பிடித்து நடக்க பழக்கினேனே எப்ராயிமே, ஆமென், நான் எப்படி நான் உன்னை மறப்பேன்னு கேட்டாரு. இன்னைக்கு இதெல்லாம் வார்த்தை நிறைய ஆண்டவர் கொடுத்தாரு, ஆனாலும் போதும் உங்களுக்கு தேவையானது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எழுப்பி நிற்போம். இரவு சென்று போயிற்று. ஆமென். எல்லாம் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இரவு, பாவத்தின் இரவு எங்களை விட்டு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிருச்சு. எல்லா வாய்களை திறந்து ஆமென். பகல் சமீபமாயிருச்சு. எல்லா வாய்களை திறந்து கைகளை தட்டி ஆமென். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஓ ரப ஷகரது ரப கனபரபா. எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் வாய்களை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு, எங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. ஆமென். எங்க பாவங்கள் எங்கள் வாழ்க்கையில நீர் வந்துட்டீங்க ஆண்டவரே. ஆமென். இந்த 2024 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எங்கள் மத்தியிலே கடந்து வந்துட்டீர் ஆண்டவரே. எங்கள் சாத்தான் போட்ட எல்லா அலங்கத்தை எங்க மேல அவன் இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிருச்சு. சொல்லுங்க, பகலாக இயேசு வந்துட்டாரு. எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசு எங்களோடு வந்துட்டாரு. எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசின வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்போம். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க.